கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 95:6 தாவீது நம்மை உண்டாக்கின கர்த்தர்னு சொல்றாரு. தேவனை சிருஷ்டிகர்னு சொல்றதுக்கும் உண்டாக்கினவர்னு சொல்றதுக்கும் ஒரு அழகான வித்தியாசம் இருக்குதுங்க. ஆதியாகமம் 1 தேவன் ஏலோஹிமா வெளிப்படுறாரு. இல்லாத ஒன்றிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின சிருஷ்டிகரா தன்னை காட்டுறாரு. இதுக்கு பாரா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க. ஆனா சங்கீதம் 95 அவரை யாவே ஓசீனோ, அதாவது நம்மை உண்டாக்கின கர்த்தர்னு தாவீது சொல்றாரு. எபிரேய மொழியில ஆசா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை வச்சு உருவாக்குவது, வணைவது, இல்லாட்டி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். அவர் சிருஷ்டித்த காரியங்கள்ல தேவன் இன்னமும் தொடர்ந்து தனிப்பட்ட முறையில கிரியை செஞ்சுட்டே இருக்காருன்னு அர்த்தம். ஏலோஹிம் தேவன் வார்த்தையினாலேயே நட்சத்திரங்களை உருவாக்குனவர் தான். ஆனா அதே யாவே ஓசேனோ தேவன் கீழே இறங்கி வந்து பூமியின் மண்ணுனால மனுஷனை உருவாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினான்னு பாக்குறோம். பைபிள் தேவனை நம்மளுடைய குயவன் யோத்சேர் அப்படின்னு சொல்லுது. இப்பொழுதோ கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை வணைபவர், நாங்கள் எல்லாரும் உமது கைக்கிரியைகள். கிறிஸ்து இயேசுவின் மூலமா நம்மள மீண்டும் கட்டுகிற அவருடைய கிரியை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகள் ஆயின. ஆமேன்.